கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா பதவியை ராஜினாமா செய்த நிலையில் துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்டின். வணக்கம் மார்டின் ராஜா, விவரங்களை வழங்கலாம். கோவை மாநகராட்சியின் மேயராக இருந்தவர் கல்பனா ஆனந்தகுமார் தனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னால் மேயராக மக்கள் பணி செய்ய இயலவில்லை என கூறி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று கோவை மாநகராட்சியில் நடைபெறும் மாமன்ற கூட்டத்தில் அக்கடிதத்தை சமர்ப்பிக்கிறார். மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 100 கவுன்சிலர்களும் இன்று இந்த சபைக்கு வர உள்ளனர். இவர்கள் முன்னால் இந்த கடிதம் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதனிடையே இந்த ராஜினாமா கடிதத்தை தொடர்ந்து அடுத்து துணை மேயராக இருக்கக்கூடிய வெற்றி செல்வன் அடுத்து பொறுப்பு மேயராக பொறுப்பில் இருப்பார். இந்த கடிதமானது தமிழக நகராட்சி ஆணையருக்கு அனுப்பி வைக்கப்படும். பின்னர் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டு எப்பொழுது புதிய மேயரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் மூலமாக தேதி அறிவிக்கப்படும். அதுவரை வெற்றி செல்வன் துணை மேயராக பொறுப்பில் இருப்பார். இதற்கிடையே திமுகவில் கிட்டத்தட்ட 96 உறுப்பினர்கள் இங்கே மன்றத்தில் இருக்கிறார்கள். இவர்களில் அடுத்த மேயர் யார் என்பது கோவையிலே தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.